wish you happy new year 2025. உங்களுடைய நல்வாழ்வு இப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. Prophet, என்னுடைய வீடு. சொல்லுங்க, என்னுடைய வீடு. என்னுடைய வீடு. என் வீட்டிற்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என் வீட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என் மனைவி, என் கணவன், என்னுடைய தாயா, என்னுடைய தகப்பனா, என்னுடைய சொந்த பந்தங்கள், எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். நீங்க கேட்கலாம், ப்ராஃபட் அவன்லாம் என்ன சபிக்கிறானே. பரவாயில்ல, அவன் தானே சபிக்கிறான். அம்மா ரைட், அவன் தானே சபிக்கிறான், நீங்க சபிக்கல. சொல்லுங்க, அவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கிறேன். என் குடும்பத்தை நான் பிளஸ் பண்ணுகிறேன். இப்பொழுதே என் வீட்டிலே திருப்பு முனைகள் உண்டாகட்டும். என் வீட்டிலே திருப்பு முனைகள் உண்டாகட்டும். என் குடும்பத்திலே திருப்பு முனைகள் உண்டாகட்டும். என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் திருப்பு முனைகள் உண்டாகட்டும். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். Prophet. Oh yes. Divine breath உங்களுக்கு உதவி செய்யும். Oh yes. சொல்லுங்க, hey. Hey. அப்படினா என்ன? Divine breath. அப்பா யூடியூப்ல போய் ப்ராஃபட்டை பார்க்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். திடீர்னு பார்த்து நோ. சொல்லுங்க, divine breath. Divine breath. In Jesus name. In Jesus name. சொல்லுங்க, amen. Amen. கைகளை மேலே வைத்துங்க பார்க்கலாம் எல்லாரும். நான் ஜெபிக்கிறேன், நான் பிரார்த்திக்கிறேன். இந்த 2025 உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமடையட்டும். உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் சரியாக இயங்கட்டும். இப்பொழுதே நான் ஆரோக்கியம் அடைகிறேன். சொல்லுங்க, இப்பொழுதே நான் சுகம் அடைகிறேன். சொல்லுங்க, இப்பொழுதே நான் ஆரோக்கியம் அடைகிறேன். சொல்லுங்க, இப்பொழுதே நான் பலன் அடைகிறேன். சொல்லுங்க, இப்பொழுதே நான் பலன் அடைகிறேன். 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். I receive. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எரேமியா 30:18. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். இந்த முன் போலன் மீன்ஸ் இட்ஸ் a restoration, மறுசீரமைப்பு. ஆனா இப்போ கவனிங்க, இது ஆம்பிளிஃபைட்ல எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஆம்பிளிஃபைட்ல, thus says the Lord, behold, hear this, I will restore the fortunes of tens of prophet Reuben. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். Oh yes. இந்த வருஷம் கடவுள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். Yes. நான் மீண்டும் சொல்றேன், வாழணும்னா அதுக்கு தேவை அதிர்ஷ்டம். Yes. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Yes. வாழணும்னா அதுக்கு தேவை என்னது? அதிர்ஷ்டம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வாழணும்னா உங்களுக்கு வேண்டியது அதிர்ஷ்டம். மீண்டும் சொல்லுங்க, அதிர்ஷ்டம். நம்ம ஒரு பாடலை பாடணும், நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி. இது எங்க? இப்போ நீங்க இந்த சர்வீஸை முடிச்ச பிறகு, இந்த மீட்டிங்கை முடிச்ச பிறகு நீங்க நேரா எங்க போவீங்க? வீட்டுக்கு. எங்க போவீங்க? வீட்டுக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? அதிர்ஷ்டம். சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து என் வீட்டுக்குள் அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். எனக்கு வசனம் கொடுங்க பார்க்கலாம். Behold, hear this, I will restore the fortunes of the tents of Jacob and have mercy on his dwelling places. நீங்க எங்க வாழ்றீங்களோ அங்க என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அதிர்ஷ்டம் இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? அதிர்ஷ்டம். நீங்க நல்லா பாருங்க, சில வீடுகள்லாம் குட்டிச்சவரா போயிருக்கும். ஒரு வாக்கியம் இருக்கு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. Am I right? Yes. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? இந்த வாக்கியத்தை எல்லாருமே கேட்டிருக்கீங்களா? Yes. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இதுல ஏதாவது ஒன்னாவது நமக்கு நடந்திருக்கா? 2024 2024
நல்லா கவனிங்க. இந்த வாக்கியம் உண்மை. இந்த வாக்கியம் உண்மை. 16 பெற்று பெருவாழ்வு. இந்த 16 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். Oh yes. Yes, I receive. உங்க வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் வரட்டும். Yes. இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் உங்க வீட்டிலிருந்து வெளியேறட்டும். Oh yes, I receive. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க எங்க போய் எங்க வந்தாலும் வீட்டுக்குள்ள தான் போவீங்க. சில பேர் தான் வீட்டுக்குள்ள போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா என் வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. Am I right? Yes. என் வீட்டுக்குள்ள போனா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சில நேரத்தில் வீட்டுக்குள்ள போனாலே சண்டை வரும். சில நேரத்தில் வீட்டுக்குள்ள போனாலே அழுகதான். சில நேரத்தில் வீட்டுக்குள்ள போனாலே குறைவுதான். ஆனா as a prophet இங்க நான் நிக்கிறேன். Oh yes. இப்பொழுதிலிருந்து அதிர்ஷ்டம் திரும்பட்டும். I receive. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து என் அதிர்ஷ்டம் திரும்பட்டும். என் அதிர்ஷ்டம் திரும்பட்டும். சொல்லுங்க, I receive. I receive. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் உங்க வீட்ல இருந்தா நீங்க வெளியே போவீங்க. Am I right? Yes. ஈவன் நீங்க பிசினஸ்க்கு போறதா இருந்தாலும் உங்க வீட்ல இருந்தா நீங்க எங்க போவீங்க? இப்போ நீங்க ரிட்டர்ன் நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்க வீட்ல ஒரே அழுகையா இருந்தா என்ன ஆகும்? சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? அந்த வீட்டுக்குள்ள WWF நடந்தா எப்படி இருக்கும்? ஸ்மாக்ஸ் எல்லாம். நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன் இந்த வாரம் சும்மா இப்படின்னு கை தூக்குனாலே போதும், ஸ்ப்ரே, டோட்டல் க்ளோஸ். Oh yes. அவ்வளோதான். Oh yes. எங்கூட இருக்கீங்களா? Yes. இப்பொழுதிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் Yes. Yes. ஒளிந்து போகட்டும். Oh yes. சொல்லுங்க, catch fire. Catch fire. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், catch fire. Catch fire. அப்ப என்னுடைய அதிர்ஷ்டம் எனக்கு உதவட்டும். Yes, yes. சொல்லுங்க, என் வீட்டின் அதிர்ஷ்டம் எனக்கு உதவட்டும். என் வீட்டின் அதிர்ஷ்டம் எனக்கு உதவட்டும். மீண்டும் சொல்லுங்க, என்னுடைய வீட்டின் அதிர்ஷ்டம். என் வீட்டின் அதிர்ஷ்டம். என் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் என் வீட்டுக்குள் இருக்கும் அதிர்ஷ்டம் உதவட்டும். உதவட்டும். சொல்லுங்க, I receive. I receive. இப்ப நீங்க கேட்கலாம், prophet அதிர்ஷ்டம் உண்மையாகவே இருக்கா? ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இஸ் எ பாஸ்டர். அப்பதான் கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா? நான் இது வரைக்கும் இந்த பைபிளில் வாசிச்சதே இல்லையே. அப்போ நீ சரியா பாஸ்டர் ஆகலன்னு அர்த்தம். எப்படிப்பா சொல்றீங்க? ஆமா, உனக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே. முதல் ஆரம்பமே எங்க தெரியுமா? அதிர்ஷ்டத்தை வச்சு தான் எல்லாமே மூவ் ஆகும். Yes. ஆரம்பமே எங்க தான்? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை வச்சு தான் எல்லாமே மூவ் ஆகும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா எதுவுமே மூவ் ஆகாது. நீங்க எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிற்பீங்க. அதனால தான் நீங்க எங்க வாழ்றீங்களோ முதல் கடவுள் அங்க அதிர்ஷ்டத்தை திருப்புறாரு. வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பமாகுது? வீட்டுல. நீங்க எங்க போய் எங்க வந்தாலும் எங்க தான் இருக்கணும்? வீட்ல. இதே லீவ் நாளா ஆனா பாருங்களேன், வைஃப் எல்லாம் ஏய் எங்க போறேன்? எங்க இல்லம்மா கொஞ்ச நேரம் வா. இதே வைஃப் போறாங்கன்னு சின்ன வீட்டு விட்டு ஹஸ்பண்ட், நீ இல்லையா? இல்லை இல்லை இல்லை, பொய் பொய் பொய். அதனால தான் கடவுள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை வச்சிருக்காரு. அந்த அதிர்ஷ்டத்தை திருப்பும் பொழுது எல்லாமே, ஈவன் உங்களுடைய பிள்ளைங்க, ஈவன் உங்களுடைய கணவர், ஈவன் உங்களுடைய மனைவி, எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் போய் எல்லா காரியத்தையுமே செய்து கொண்டு வரும். உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு திரும்பட்டும். நல்லா கவனிங்க, அநேகருடைய குடும்பங்களில் அதிர்ஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அதிர்ஷ்டம் தான் எல்லாத்தையுமே கொண்டு வருது. அதனால தான் கடவுள் சொன்னார், யாக்கோபினுடைய கூடாரத்தில் நான் அதிர்ஷ்டத்தை திருப்புறேன்னு. உடனே யாக்கோபினுடைய பிள்ளைகள் அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. அதுல பர்டிகுலரா ஒருத்தர் யோசேப்பு வச்சு எல்லாரையும் கடவுள் பிளஸ் பண்ணார். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்போ உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவட்டும். உங்க மனைவி மேல இருக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவட்டும். உங்க கணவர் மேல இருக்கிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவட்டும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கை இப்பொழுது இருந்து நல்வாழ்வா மாறட்டும். அதிர்ஷ்டம் மாத்திரம் தான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும்? எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். 3 யோவான் 1:2, பிரியமானவனே, இந்த 2025 உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி as a prophet நான் வேண்டிக் கொள்கிறேன்.
ஆம்பிளிஃபைட்ல கொடுங்க பார்க்கலாம். Yes, prophet. Beloved, I pray that in every way you may succeed and prosper and be in good health physically. Health எங்க இருக்கணும்? Physically. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆரோக்கியம் எங்க இருக்கணும்? Physically. அப்ப அதிர்ஷ்டம், இப்ப அதிர்ஷ்டமும் வரும். இதோ காமிக்கிறேன். Physically. Just as I know your soul prospers spiritually. நீங்க ஆவியில வளர வளர, உங்க ஆத்மா ஆவியில வளர வளர உங்களுடைய எல்லைகள் எல்லாம் பெருகிட்டே இருக்கும். Oh yes. ஈவன் உங்களுடைய எல்லைகள் எல்லாம் வளரும். அப்ப முதல் எல்லை வளரணும்னா ஃபர்ஸ்ட் எது ரெடி ஆகணும்? உங்களுடைய பாடி, கடவுள் கொடுத்த இந்த சரீரம். அப்ப ஒரு வியாதியும் இந்த 2025ல உங்களை டச் பண்ணக்கூடாது. Oh yes. எந்த சிக்னஸும் உங்க சரீரத்தில் இருக்க கூடாது. Yes. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து நான் ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆரோக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். இது பிசிக்கல், ஓகே. பட் ஸ்பிரிச்சுவல், just as I know your soul prospers spiritually. உங்க ஆத்மா எப்படி பலப்படணும்? ஸ்பிரிச்சுவலா. இந்த ஸ்பிரிச்சுவல்ன்றப்போ கன்சிஸ்டன்சி தேவை. என்ன தேவை? கன்சிஸ்டன்சி. அப்படின்னா என்னது? தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யறது. அதனால தான் கடவுள் பிசிக்கலா ஃபர்ஸ்ட் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. உங்க சரீரத்தை செவுரு இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? சித்திரம் வரைய முடியும். அப்ப இந்த சரீரம் இருந்தா தான் நீங்க எல்லாத்துலயும் ஆண்டு அனுபவிக்க முடியும். ஆமா, ரைட்? நம்மளே ஒரு பக்கமா வாங்கிட்டு இப்படி இப்படி நடந்தனா எதுல ஏறுவீங்க? அதுக்கு தனியா கஸ்டமைஸ் பண்ணணும். கரெக்டா நடக்கணும். 2 காலை வச்சு கரெக்டா நடக்கணும். உங்க நடையே வித்தியாசமா இருக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிற 2025ல I receive. உங்க நட வித்தியாசமா இருக்கட்டும். I receive. உங்க பாவனை வித்தியாசமா இருக்கட்டும். I receive. உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கட்டும். I receive. சொல்லுங்க, I receive in the name of Jesus. I receive. அப்ப சரீரம் கரெக்டா இருந்தா எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? ஸ்பிரிச்சுவலா. சொல்லுங்க, அனுபவிக்கலாம். ஸ்பிரிச்சுவல்னா என்ன தெரியுமா? ஆவி. இந்த ஆவி தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. நான் மீண்டும் சொல்றேன், இந்த ஆவி தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. அப்போ நீங்க பிசிக்கலா கரெக்டா இருந்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா எல்லாமே ரெடி ஆயிடும். ஸ்பிரிச்சுவலா எல்லாமே ரெடி ஆயிடும். ஒவ்வொரு தடவையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை ஜஸ்ட் எடுத்து யோசிங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை ஜஸ்ட் எடுத்து சொல்லுங்க, யோசிக்கிறேன். சொல்லுங்க, இப்பொழுது நான் யோசிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மெசேஜில் கொடுக்குறீங்களா? We are the best of friends and I pray for the good fortune in everything you do. I pray the good fortune. அப்ப குட்னு இருந்தா அப்ப பேட் ஒன்று இருக்கு. குட் ஃபார்ச்சூன்னா அன்ஃபார்ச்சுனேட்னு ஒன்று இருக்கா? என்னது? துரதிஷ்டமா? என்னது? துரதிஷ்டம். Sachin Tendulkar, unfortunately he missed his 100. ஆமேனா? கமெண்ட்ரி கொடுக்குறாங்கல்ல, சொல்றாங்களா துரதிஷ்டவசமா? அப்ப அந்த துரதிஷ்டவசத்தை தூக்கி போட்டு நீங்க எந்தெந்த காரியம்லாம் செய்றீங்களோ குட் ஃபார்ச்சூன் உங்களை ஃபாலோ பண்ணட்டும். Again கொடுங்க பார்க்கலாம். We are the best of friends. And I pray for good fortune in everything you do. Wait a minute. I pray as a prophet. Yes. I pray. Yes. Good fortune. Yes. நீங்க எதுலலாம் செய்றீங்களோ இப்பொழுதே குட் ஃபார்ச்சூன் உண்டாகட்டும். அப்ப உங்க குடும்பத்துல குட் ஃபார்ச்சூன் உண்டாகட்டும். நீங்க பணத்தை டச் பண்றப்ப குட் ஃபார்ச்சூன் உண்டாகட்டும். உங்க டாக்குமெண்ட்ஸை டச் பண்றப்ப குட் ஃபார்ச்சூன் உண்டாகட்டும். சொல்லுங்க, அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். அதிர்ஷ்டம் உண்டாகட்டும். எதுல எதெல்லாம் செய்யணும்? அதனாலதான் சங்கீதம் 1, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அங்க என்ன சொல்லுது? குட் ஃபார்ச்சூன் எவ்ரிதிங் யூ டு. குட் ஃபார்ச்சூன் எவ்ரிதிங் யூ டு. அப்ப அதிர்ஷ்டம் நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதுல எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். சொல்லுங்க, கைகளை மேல வைத்து இப்பொழுதிலிருந்து நான் எதெல்லாம் தொடுகிறேனோ எங்கெல்லாம் போயிட்டு வரணும் லேண்ட் மேல கால வச்சா அதிர்ஷ்டம் எனக்கு உண்டாகட்டும். அதை வாங்குற பணம் எனக்கு உதவி செய்யட்டும். சொல்லுங்க, I receive. அப்ப இப்பொழுதிலிருந்து முதல் இந்த ஃபார்ச்சூன் உங்க வீட்டில இருந்து ஆரம்பமாகட்டும். I receive.
இதுல 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அதுல நம்பர் 1 எது தெரியுமா? புகழ். என்னது? என் பட்டம் இருக்கு பாத்தியா? என் தெருவில் வந்து கேட்டு பாருங்க, என் பட்டம் எப்படி இருக்கு. அவனா அவனை ஏன் கேட்குற? அவன் புகழ் எப்படி பரவி இருக்கு தெரியுமா? சில பேருக்கு பேரே புகழா இருக்கும். டோட்டல் டேமேஜ். எஸ். இதுல 16 பெற்று எப்படிங்க முதல்ல புகழே போச்சு. ரெண்டாவது என்ன தெரியுமா? கல்வி, எஜுகேஷன். என்னது? கல்வி. அதை கொஞ்சம் கத்துக்குங்க. எதை? இந்த ஏபிசிடி எல்லாம் படிக்கிறதுக்கு, 1 2 3 எல்லாம் கூட்டி கழிக்கிறதுக்கு. கல்வி எதுக்கு தெரியுமா? பேசுறதுக்கு. கல்வி எதுக்கு? கல்வி எதுக்கு? நமக்கு பேச தெரியுமா? பேச தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி கொடுத்ததுன்னா தெரியுமா? ஒழுங்காக படிக்கிறேன். ஆனால் நான் ஒழுங்காக படிக்கலை. எனக்கு தான் தெரியும் நான் என்ன படித்தேன்னு. ஆனால் அன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வி தான். என்னது? கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வி தான். கல்வி என்ன செய்யுங்க? கற்றுக்கங்க. உங்களை எஜுகேட் பண்ணுங்க. எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் புக்ஸ். நீங்கள் படிக்கிற புஸ்தகத்தில் பார்க்காதீங்க, அது கல்வி அல்ல. கல்வி என்பது நீங்கள் பழகுறீங்கல்ல, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க, இவங்க கிட்ட இருந்து கற்றுக்கங்க. ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் கையை கட்டி என்ன செய்யுங்க? கேளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எஸ். நன்றி. மூணாவது என்னது? தைரியம். மூணாவது என்னது? இதுதான் இந்த 16 பெற்று பெருவாழ்வுல மூணாவது என்னது? தைரியம். இது யார்கிட்டயாவது இருக்கா? உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்குறீங்களா? தைரியமாக நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு எழுந்தீங்க வந்தீங்கல்ல, இதுக்கு நான் ஷாலோம் சொல்கிறேன். எஸ். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எஸ். இந்த தைரியத்துக்கு நான் ஷாலோம் சொல்கிறேன். எஸ். ஷாலோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சமாதானம்னு அர்த்தம். அப்போ உங்க தைரியத்தில் முதல் சமாதானம் உண்டாகட்டும். சொல்லுங்க, ஐ ரிசீவ். அப்போ உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? தைரியம் உண்டாகட்டும். எந்த காரியமா இருந்தாலும் தைரியமா முதல் எழும்புங்க. தைரியமா ஒரு அடி எடுத்து வைங்க, மீதி எல்லா காரியமும் வேகமா முன்னேறும். எஸ். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஓ எஸ். அஞ்சாவது, தைரியம் இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? வெற்றி. அப்போ இப்பொழுதிலிருந்து நீங்கள் வெற்றி அடைவீர்களாக. நான் மீண்டும் சொல்றேன், இப்பொழுதிலிருந்து நீங்கள் வெற்றி அடைவீர்களாக. அஞ்சாவது, குழந்தைகள். அஞ்சாவது என்னது? குழந்தைகள். அப்போ உங்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு, குழந்தை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? குழந்தை மேலே இருக்கிற அதிர்ஷ்டத்தை யூஸ் பண்ணுங்க. உங்கள் மகன் மேலேயோ உங்கள் மகன் மேலே இருக்கிற அதிர்ஷ்டத்தை, சன் ஆர் டாட்டர், இல்லை ப்ராஃபட் என்கிட்ட சன் இருக்குது டாட்டர் இருக்குது, அப்போ அவங்க 2 பேர் மேலே இருக்கிற அதிர்ஷ்டத்தையும், ஏன்னா யாக்கோபு அதை யூஸ் பண்ணார். அடுத்தது என்ன தெரியுமா? துணிச்சல். சொல்லுங்க, துணிச்சல். துணிச்சல். மீண்டும் இந்த 2025 உங்களுக்கு துணிச்சல் வரட்டும். எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் தைரியமா இறங்குங்க. துணிச்சலோட இறங்குங்க. கடவுள் என்கிட்ட சொல்றப்ப நான் தைரியமா துணிச்சலோட உள்ள வந்தேன். துணிச்சலோட ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பேசினாங்க. நான் அதெல்லாம் இந்த காதுலையே வாங்கிக்கல. இந்த காதில் நான் ஏற்றிட்டேன்னா அது என் மண்டைக்கு போய் அதையே யோசிக்க வைக்கும். நான் முதல் விடுதலையானது எங்கே தெரியுமா? என் காதிலிருந்து. சொல்லுங்க, இப்பொழுதே இறைவனே என் காதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. சொல்லுங்க, இப்பொழுதே என் காதிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களை பத்தி 1000 பேசுவான், ஆனா அது நீங்க இல்ல. பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் துணிச்சலா இறங்குங்க. போய் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரதா இருந்தாலும் அடிதடி மட்டும் வேணாம். ப்ராஃபட் துணிச்சலா இருக்க சொன்னாரு. கொத்தலாண்டா ஒரு குத்து. நோ, துணிச்சலா இருக்கணும். அந்த துணிச்சல் உணர்வோட கலந்ததா இருக்கணும். அடுத்தது செல்வம். அடுத்தது என்னது? செல்வம், பணம் அபரிவிதமா உங்களுக்கு உதவட்டும். அப்ப பணம் முதல் வரல பாத்தீங்களா? பணம் என்ன வரல? முதல்ல வரல. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், வேதத்தில் இருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். am I right? Yes. ஆனா அந்த செல்வம் உங்களுக்கு அபரிவிதமா உதவி செய்யும். அடுத்தது தானியம், நல்ல உணவு. என்னது? நல்ல உணவு. ரசசோறு சாப்பிட்டு ஏப்பனுட்டு என்ன சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. உண்மையாகவே நீங்க பிரியாணி சாப்பிடணும். நான் இன்னைக்கு ப்ராஃபஸி பண்றேன் ப்ராஃபட்டா.
இந்த 2025 ஜனவரியிலிருந்து Oh yes. 2025 டிசம்பர் வரைக்கும் Yes. நீந்தறது, தாவறது, பறக்கிறது எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். I receive. நல்ல உணவு சாப்பிடுங்க. கீரைகள், பழங்கள், அப்புறம் மாம்சங்கள், இதெல்லாம் தாராளமா என்ன செய்யுங்க. இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் 16 பெற்று பெருவாழ்வு. கஞ்சி குடிச்சிட்டு 3 வேளையும் கஞ்சி, இதுல ஒரு வேளை தான் சாப்பிடுறது, ரச சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு சாப்பிடுறான்னு தட்டை வீசுறது. நோ. கடவுள் உங்களுக்கு பலன் கொடுக்கட்டும். நல்ல உணவு சாப்பிடுங்க. Oh yes. ப்ராஃபட் உடைய கேரிங்ல இருக்கீங்க. Yes. am I right? Oh yes. யார் உங்களை பாதுகாக்கிறா? prophetic anointing உங்களை கேர் Yes. பண்ணுது. I receive. அப்போ நல்ல உணவு உங்க இடத்துல இருக்கட்டும். I receive. நல்ல உடைகளை போடுங்க. Yes. நல்ல உடைகள். உடைகள், துணிமணிகளை வாங்குங்க. ப்ராஃபட் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, நான் நல்ல துணி போடணும் கடவுளேன்னு. அடுத்து என்னது? நல்ல அதிர்ஷ்டம். Yes. குட் Fortune. ஃபார்ச்சூன். சொல்லுங்க, நல்ல அதிர்ஷ்டம். நல்ல அதிர்ஷ்டம். சொல்லுங்க, குட் ஃபார்ச்சூன். Good fortune. எனக்கு உதவி செய்யட்டும். எனக்கு உதவி அப்ப செய்யணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்றதுல எதுவும் இருக்கு. Fortune. நல்ல சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து எனக்கு உதவட்டும். இப்போதிலிருந்து எனக்கு உதவ. கையை மேல அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதிலிருந்து இப்போதிலிருந்து எனக்கு உதவட்டும். எனக்கு உதவட்டும். 10வது என்ன தெரியுமா? இன்பங்களை அனுபவிக்கிறது. இன்பமா அனுபவிக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பாடா 5 லட்சமா சவரன் வேகுது எனக்கு, 5 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் போட்டிருக்கா, வைத்தெரிச்சல்லே போட்டிருக்கு. நோ. ஹஸ்பண்ட் மாருங்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் போச்சு. நோ 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 நோ. இன்பமா அனுபவிங்க. எஸ். தாராளமா அனுபவிங்க. எஸ். சொல்லுங்க, தாராளமா. சொல்லுங்க, தாராளமா நான் தாராளமா நான் அனுபவிப்பேன். நான் அனுபவிப்பேன். மீண்டும் தாராளமா நான் தாராளமா நான் அனுபவிப்பேன். அனுபவிப்பேன். அவ்வளோ பணம் கொடுத்து நான் வாங்கிட்டேனே அப்படின்னு என்னைக்குமே என்ன செய்யாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. மீண்டும் சொல்லுங்க, சொல்லாதீங்க. சொல்லாதீங்க. இன்பமா அனுபவிங்க. இன்பமா அனுபவி. தாராளமா உங்களுக்கு பணம் உதவட்டும். சொல்லுங்க, ஐ ரிசீவ். அடுத்து ஞானம். அடுத்து என்னது? ஞானம். அடுத்து என்னது? ஞானம். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானம். எங்க போனாலும் எங்க வந்தாலும் கடவுளுடைய ஞானம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எஸ், ஐ ரிசீவ். இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கு. வாழ்க்கைன்றது ஏதோ உலகத்துல வந்தோம், மாடு மாதிரி உழைச்சோம், சம்பளம் கொடுத்தா வாங்கி பேக்கெட்ல போட்டோம், அதையே பார்த்துட்டு அப்படியே போனோம்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள் படைச்ச எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எஸ். அதுக்கு பேரு தான் வாழ்க்கை. எஸ். அப்ப அதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? ஞானம். சொல்லுங்க, ஞானம். ஞானம். அப்ப இன்னைக்கு விஸ்டம், டிவைன் விஸ்டம் நான் ரிலீஸ் பண்றேன். I receive. கடவுளுடைய ஞானத்தை நான் ரிலீஸ் பண்றேன். I receive. தெய்வீக ஞானம் உங்களுக்கு உதவி செய்யட்டும் இயேசுவின் நாமத்திலே. அடுத்து அழகு. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், அழகு. அழகு. அழகு என்பது இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, மேக்கப்பு அந்த மாதிரி இல்லை. உள்ளத்துல அழகு எங்க இருக்கணும்? உள்ளத்துல. முகத்துல இல்லப்பா, உள்ளத்துல. எங்க இருக்கணும் அழகு? உள்ளத்துல. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப அழகு எங்க? எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? நோ, அதெல்லாம் டம்மி. இப்ப இருக்கிற வயசு அப்படியே 20 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்செல்லாம் சுருக்கம் விழுந்துரும். am I right? yes or no? எஸ். அப்புறம் திடீர்னு தாத்தா பாட்டி ஆயிடுவோம். ஆனா அழகு உங்களுக்குள்ள இருந்தா, அழகு உங்களுக்குள்ள இருந்தா குறையுமா? என்றும் இளமை. என்றும் இளமை. அப்போ அழகு எங்க இருக்கணும்? சொல்லுங்க, என் உள்ளத்துல. என் உள்ளத்துல இருக்கு. அந்த அழகு போதும் உங்க எல்லாரையும் கவர்ந்து கொண்டு வந்துடும். எஸ். இப்போ எப்படி கடவுளுடைய அழகு உங்களை வீட்டிலிருந்து எழுப்பி இங்க கொண்டு வந்தது? எஸ். நான் யாரை பார்க்கறேன் தெரியுமா? உங்களை பார்க்கல, கடவுளை பார்க்கறேன். ஏன்னா கடவுளுடைய அழகை பார்க்க பார்க்க எல்லாத்தையுமே கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார். எஸ். அப்ப அந்த அழகை உணர்வோட பாருங்க. எஸ். அந்த அழகை உணர்வோட. அந்த அழகு எப்படி தெரியுமா தென்படும்? நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு ஸ்மைல் மட்டும்தான் பண்ணும். இந்த சிரிப்பு 2025 நிரந்தரமாகட்டும். எஸ், ஐ ரிசீவ். உங்க வீட்டுல என்னைக்குமே சந்தோஷம் குறையவே கூடாது. எஸ், ஐ ரிசீவ். அப்ப அழகு எங்க? உள்ளத்துல. அது எப்படி வெளிப்படும்? சிரிப்பு மூலியமா. எப்பவுமே உங்க முகம் பொலிவா இருக்கணும். எஸ். அதுக்குன்னு லவ்லி எல்லாம் போடக்கூடாது. உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அழகு அதை வெளிப்படுத்தணும். எஸ். அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? புத்திசாலித்தனம். என்னது? புத்திசாலித்தனம்.
கொஞ்சம் ஏமாந்தா நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஆமா ரைட்? கொஞ்சம் கண் அசந்தானா நம்மளை போட்டுருவான். எப்பவுமே எப்படி இருக்கணும்? புத்திசாலித்தனமா இருக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். புத்திசாலித்தனமா இருக்கணும். புத்திசாலித்தனமா இருக்கணும். மீண்டும் புத்திசாலித்தனமா இருக்கணும். இவன் புத்திசாலி ஆயிட்டானா அவ்வளோதான், நமக்கு வேட்டு வச்சிருவானே. நோ, கடவுள் யாரை பிளஸ் பண்ணுவார் தெரியுமா? உண்மையா இருக்கிறவங்க கிடையாது. உண்மையா யார்கிட்ட இருக்கணும்? கடவுள்கிட்ட. நம்ம எப்படி தெரியுமா பண்ணிட்டோம்? தந்திரமா கடவுள்கிட்ட இருக்கிறோம், உண்மையை மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஆமா ரைட்? எஸ். இப்படி எதிர்பார்த்தா நடக்குமா? நோ. எஸ் ஆர் நோ? நோ. அப்ப கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மனுஷங்கிட்ட எப்படி இருக்கணும்? புத்திசாலித்தனமா இருக்கணும். யாக்கோபு அப்படி தானே இருந்தாரு. புத்திசாலியா? அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, தந்திரமா. தந்திரம்னா நீங்க நினைக்கிறது இல்லை, ஸ்ட்ராட்டஜிக். என்னது? ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு காரியத்திலையும் புத்திசாலித்தனமா செயல்படணும். Yes. சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து நான் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறேன். அடுத்தது என்ன தெரியுமா? தர்மம். அடுத்து என்னது? தர்மம். இந்த தர்மம்ன்றது நல்லா கவனிங்க. நீங்க ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் கிடையாது. நீங்க கொஞ்சம் இப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் அவனை பார்க்காம விட்டீங்கன்னா அவன் நல்லா தான் இருப்பான். உங்களை காட்டிலும் பணம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆமா ரைட்? தர்மம் என்பது ஒருத்தனுக்கு பெட்ஷீட் இல்லை, நான் என்ன செய்கிறேன்? பெட்ஷீட் கொடுக்குறேன். ஆல்ரெடி அவங்ககிட்ட பெட்ஷீட் இருக்கு. தலகாணி இல்லை, நான் தலகாணி கொடுக்குறேன். ஆல்ரெடி அவங்ககிட்ட என்ன இருக்கு? தலகாணி. சட்டை இல்லை, நான் சட்டை கொடுக்குறேன். பேண்ட் இல்லை, பேண்ட் கொடுக்குறேன். சாரி இல்லை, சாரி. இதுக்கு பேர் தர்மம் கிடையாது. தர்மம் என்பது ஒரு நபரை ஊக்குவித்து அவனை முன்னேற்றுவது தான் தர்மம். ப்ராஃபட் அவன் பார்க்க பாவமாக இருந்தான். அவன் பாவமாக இல்லை, நீ தான் பாவமாக இருக்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் நான் ஒரு ரோட் சைடு காரை நிப்பாட்டி ஜூஸ் குடிக்கலான்னு நினச்சேன். நான் ஜூஸ் குடிக்க போனது தப்பாக போச்சு. திடீர்னு ஐயான்னு வந்தான். சரி, நானும் ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் நேரத்தில் என் கண்ணு முன்னாடியே புகை பிடிச்சி ஊதி விட்டான் பாருங்க. அந்த ஸ்மெல் வந்துச்சு. எங்கடா வருது ஸ்மெல்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ள பார்த்தா இப்போ தான் 20 ரூபா கொடுத்தேன், வாங்கி ஊதுறான். இது நான் பண்ணது தர்மமா? நான் பண்ணது தர்மமா? பார்க்க பாவமாக இருக்கானே ப்ராஃபட், அவனுக்கு உதவி செய்கிறேன். நல்லா பாரு, நீ தான் பாவமாக இருப்ப. நோ, இந்த காரியம் இப்பொழுதே மாறட்டும். ஓ எஸ். சொல்லுங்க, இந்த காரியம் இப்பொழுதே மாறட்டும். இந்த காரியம் இப்பொழுதே மாறட்டும். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஊக்குவிக்கிறதா இருக்கணும், அவங்கள முன்னேற்றத்துக்கான காரியமா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஓ எஸ். சொல்லுங்க, ஐ ரிசீவ். 15 குடும்பம் பரம்பரை. 15 என்னது? குடும்பம். சொல்லுங்க, குடும்பம். எப்பவுமே குடும்பமா இருங்க. எப்பவுமே தனித்தனியா இருக்காதீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கட்டும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த சண்டை வந்தாலும் நைட்டு தூங்குறதுக்குள்ள அந்த சண்டை முடிஞ்சிடணும். எவ்வளோ ஸ்ட்ரோக் போட்டாலும், எவ்வளோ WWF மேட்ச் நடந்து ரிங்கில் பெல்லே அடித்தாலும், பெல்லு ஒன்றும் இல்லை, தட்டு சாமானம் பறக்கிறது தான். உங்கள் கோவத்தை போய் ஏங்க அவங்கக்கிட்ட காமிக்கிறீங்க? உங்களுக்கு கோபம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் ஹஸ்பண்டையோ பார்க்கும் பொழுது அந்த கோபம் உங்களை விட்டு போக வேண்டும். கோபம் இருந்தால் அதிர்ஷ்டம் இருக்காது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? சண்டை போட்டிங்கன்னா இதில் வேறு வீட்டில் ஒரு போர்டு வேறு வச்சுருக்கிறது, அப்பாவிடம் போய் சொல். என்னன்னு சொல்லிட்டோம். இதில் பையனை வேற தூது வருது, ஏய் அம்மா கிட்ட போய் சொல்கிற, அம்மா அதை செய்ய வேண்டான்னு. அம்மா அங்கேருந்து பையன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, அம்மா அதை தான் செய்வாங்களான்னு. நான் மீண்டும் சொல்கிறேன், இப்பொழுதுலேருந்து அது உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணுறேன். மீண்டும் சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சண்டை போட்டாலும் சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளே சிரித்து பேசிடணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டவுட் மாத்திரம் குடும்பத்தில் என்ன இருக்கக்கூடாது. அப்ப குடும்பத்தில் என்ன இருக்கணும்? சொல்லுங்க, ஒற்றுமை. குடும்பத்தில் சமாதானமும் ஒற்றுமை அபரிவிதமா உங்களுக்கு உண்டாகட்டும். சொல்லுங்க, ஐ ரிசீவ். ஏன் கேட்குறீங்களா? கடவுள் உங்களுக்காக நியமித்தவர்கள் உங்களுடைய ஒய்ஃபும் உங்களுடைய ஹஸ்பண்டும். ஆமா ரைட்? அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? அன்பாக இருக்கணும். வெளியில் இருக்கிற ஆஃபீஸ் கோவத்தெல்லாம் கொண்டு வந்து யார் மேலே காமிக்கக்கூடாது? உங்கள் ஹஸ்பண்ட் மேலே, பிள்ளைங்க மேலே. பிள்ளைங்களை போட்டு அடின்னு அடிக்கிறது பாவம். அவன் என்ன பண்ணுவான்? பாருமா
என்ன கோபமோ தெரியல, என்ன மொத்துன்னு மொத்துற. நோ, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது வீட்டில் சொல்லுங்க, இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஐ ரிபியூக் த ஸ்பிரிட். I rebuke the spirit. கடைசியா ஆரோக்கியமா மற்றும் நீண்ட வாழ்வோட நல்லா வாழுங்க. Oh yes, I receive. இதுதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இன் த நேம் ஆஃப் I ஜீசஸ். receive in the name of Jesus. இந்த 16 காரியமும் உங்களுக்கு உதவி செய்யட்டும். Yes, I receive. இந்த 16 உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுதே வரட்டும். I receive. சொல்லுங்க, ஐ ரிசீவ் இன் த நேம் ஆஃப் I ஜீசஸ். receive in the name of தைரியமா Jesus. சொல்லுங்க பார்க்கலாம், நான் வாழ போகிறேன். நான் வாழ போகிறேன். 2025 2025 என்னுடைய வருஷம். என்னுடைய வருஷம். மீண்டும் 2025 2025 என் குடும்பத்தின் வருஷம். என் குடும்பத்தின் வருஷம். என் பிசினஸின் வருஷம். பிசினஸின் வருஷம். சொல்லுங்க, ஐ ரிசீவ். I receive. கைகளை தட்டி தேவனை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Bring it on, prophet.